Hello, welcome to God Sees the Truth But Waits, written by Leo Tolstoy. இது கடைசி பகுதி. ஃபர்ஸ்ட் நாம இதுவரைக்கும் நடந்த சம்மரி மற்றும் வெக்காபுலரி வேர்ட்ஸ் ரிலேட்டட் பிக்சர்ஸ் பார்த்துருவோம். நம்மளோட ஹீரோ ஆக்சியோனா வீணான தப்பான கொலைப்பழி சுமத்தப்பட்டு சைபீரியாவில் உள்ள கொடூரமான பிரிசன்ல இருக்கிறப்பல நல்ல மனிதனா வாழ்றாரு. 26 வருடங்கள் கழிஞ்சாச்சு. இந்த நிலைமையில கொஞ்சம் சில புது கைதிகள் அங்க உள்ள வராங்க. வந்தவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. இவரை பத்தி மற்றவங்களும் சொல்றாங்க. ஆனா அதுல மக்கள்ங்கிற ஒருத்தர் பேசுற விதத்தை வச்சு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தான் கொலையை வந்து செஞ்சவர், உண்மையான கொலையாளி அப்படின்ட்டு. அதனால அந்த மக்களை நினைச்சா கோபம் வருது இவருக்கு மனசுக்குள்ள. ஒரு நிம்மதி இல்லை. இந்த 2 வாரங்களும் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மக்கள் பேசுற விதம் இவருக்கு ரொம்ப கோபத்தை வரவழைக்குது. மக்கள் வந்து தன்னோட வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டாரு. தூக்கம் வர மாட்டேங்குது. கடைசியில என்ன நடக்குது பார்ப்போம். குயிக்கா ஒரு 5 vocabulary words. Fortnight, noun. 2 வாரங்கள். A fortnight passed in this way. நீங்க சொல்லுங்க. What can you? நீங்க 2 வாரத்துல என்னெல்லாம் செய்ய முடியும்? Blab, verb. இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பது. If you blab, they will flog the life out of me. நீ இப்படி பேசுனா எனக்கு வந்து சாட்டையடி கிடைக்கும். பிளாப்ங்கிறவங்க கண்டினியூஸா பேசுவாங்க. அதே நேரத்துல அவங்கள்ட்ட எந்த சீக்ரெட்டும் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாப் பண்றவரை பிடிக்குமா? ruined, verb, நாசம். ஒரு கெட்ட விஷயத்தால இந்த விஷயம் நடக்குது. ஆனா இந்த மீனிங் வந்து வேற. இது வந்து கெட்டடம் வந்து நாசமாயிட்டு. இங்க வந்து நாம பாக்குறது why should I screen him who ruins my life? நான் எதுக்கு இவனை வந்து காப்பாத்தணும்? என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணவர் இல்லையா? நீங்க சொல்லுங்க. யாரு வந்து ஆக்சியோனோட லைஃப நாசம் பண்ணியது? டோஸ், verb, small sleep. காலையில சின்ன தூக்கம். ஆக்சியோனா பெட் மேல படுத்துட்டு அப்படியே just beginning to doze. அவர் தூங்குறதுக்கு கொஞ்சம் கண்ணசர்றாரு. நீங்க சொல்லுங்க. Do you doze at school? ஸ்கூல்ல நீங்க டோஸ் பண்ணுவீங்களா? Confess, verb. சாரி சொல்றது ஒரு தப்புக்கு. I will confess that it was I who killed the merchant. நான் வந்து ஒத்துக்கொள்றேன், கன்ஃபெஸ் பண்றேன், நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க. மக்கள் வந்து கடைசியில கன்ஃபெஸ் பண்றாரா? கதைக்கு போவோம். பயம். A fortnight passed in this way. Axiona could not sleep at night, and he was so miserable that he did not know what to do. One night, as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. He stopped to see what it was. Suddenly, Mucker Simeone crept out from under one of the shelves and looked up at Axiona with a frightened face. 2 வாரம் கழிஞ்சிச்சு. அக்ஷயோனாவுக்கு இது என்ன பண்ணனே தெரியல. ரொம்ப மோசமா இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி இப்படி நடந்து போகும்போது பார்த்தா ஒரு ஷெல்ஃப் அடியில ஏதோ ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. இதுல மண்ணெல்லாம் நழுற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே ஷெல்ஃப் அடியில பார்த்தனா மக்கர் வந்து அப்படி ஊர்ந்து வெளியே வராரு. இவரை பார்த்துட்டு மக்கர் பயந்த ஃபேஸா இருக்காரு. பயப்படுறாரு. ஃபேஸ பயந்த மாதிரி வச்சிருக்காரு. தாத்தா அமைதியா இரு. Axiona tried to pass without looking at him, but Mucker seized his hand and told him that he had dug a hole under the wall, getting rid of the earth by putting it into his high boots and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. Just you keep quiet, old man, and you shall get out too. If you blab, they will flog the life out of me. But I'll kill you first. ஆக்சுவலி வந்து கண்டுக்காம போலான்னு பாக்குறாரு. அப்ப மக்கள் அவர் கையை பிடிச்சு இழுத்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கேன் செவருக்கு அடியில. எல்லாரும் கிளம்பி போற சமயத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்னோட பூட்ஸ்க்கு அடியில போட்டுருவேன் அந்த மண்ணெல்லாம். இப்படியே அந்த மண்ணெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து இதை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா எனக்கு வந்து சாட்டையடி கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து கொன்றுவேன். சுரங்க பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. Axiona trembled with anger as he looked at his enemy. He drew his hand away, saying,
I have no wish to escape, and you have no need to kill me. You killed me long ago. As to telling of you, I may do so or not, as God shall direct. Next day, when the convicts were led out to work, the convoy soldiers noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. The prison was searched and the tunnel was found. ஆக்சியோனா பயந்துகிட்டே ஒரு நடுங்கிக்கிட்டே அவர் கையை தட்டி விட்டுட்டு கோவத்துல இது மக்களை பார்த்துட்டு சொல்றாப்புல, எனக்கு வந்து தப்பிக்கணும்ல எண்ணம் இல்லை, என்னை நீ ஏற்கனவே கொன்னுட்ட, அதனால அதெல்லாம் worry பண்ணிக்காத, நான் இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதுங்கிறது கடவுளோட விருப்பம். அடுத்த நாள் வந்து குற்றவாளிகள்லாம் கிளம்பும்போது ஒரு சோல்ஜர் வந்து பார்த்துடுறாப்புல மண்ணை கொட்டுறத. உடனே அவங்க பிரிசனை சர்ச் பண்றாங்க, அந்த சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. குழியை தோண்டியது யார்? The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. They all denied any knowledge of it. Those who knew would not betray Makka Semyonik, knowing he would be flogged almost to death. At last the governor turned to Axiona, whom he knew to be a just man, and said, "You are a truthful old man. Tell me before God, who dug the hole?" Makka Semyonik stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Axiona. அடுத்த நாள் கவர்னர் வந்து எல்லாத்தையும் கேட்கிறாப்புல, என்ன யார் வந்து இந்த குழியை தோண்டினான்னு. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் தெரியும், மக்களை காட்டி கொடுத்தா அவர் வந்து சாட்டையடி அடிச்சு கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆக்சியோனோட்ட அந்த கவர்னர் கேட்கிறாப்புல. அப்போ வந்து மக்கர் வந்து ஏதோ கவர்னர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காப்புலையும், இந்த கொஸ்டினுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் மூஞ்சி வச்சிருக்காப்புல. நான் எதுக்கு இவனை காப்பாத்தணும்? Axiona's lips and hands trembled, and for a long time he could not utter a word. He thought, "Why should I screen him who ruined my life? Let him pay for what I have suffered. But if I tell, they will probably flog the life out of him, and maybe I suspect him wrongly. And after all, what good would it be to me?" "Well, old man," repeated the governor, "tell me the truth. Who has been digging under the wall?" ஆக்சியோன் நடுங்கிக்கிட்டே இருக்காப்புல. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாப்புல, இந்த பையன் தானே என் வாழ்க்கையை நாசம் பண்ணா, இவனை காட்டி கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, இவனும் அந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கணும்ல. அப்புறம் நினைக்கிறாப்புல, எனக்கு எப்படி தெரியும் இவன் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு, மேபி நான் தப்பா நினைக்கலாம். அப்புறம் கவர்னர் வந்து கேட்கிறாரு, சீக்கிரம் சொல்லு மேன், சீக்கிரம் சொல்லுங்கிறாப்புல. நீ எதுக்கு இங்க வந்திருக்க மக்கர்? Axiona glanced at Makar Semyonik and said, "I cannot say, Your Honor. It's not God's will that I should tell you. Do what you like with me. I am your hands." However much the governor tried, Axiona would say no more, and so the matter had to be left. That night, when Axiona was lying on his bed, just beginning to doze, someone came quietly and sat down on his bed. He peered through the darkness and recognized Makar. "What more do you want from me?" asked Axiona. "Why have you come here?" Axiona வந்து அப்படியே மக்கரை பார்த்துட்டு அப்புறம் அந்த கவர்னர்கிட்ட சொல்றாப்புல, என்னால சொல்ல முடியாது, நான் வந்து உன் கையில இருக்கேன், நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு. கவர்னர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் வந்து பெட்ல படுத்துக்கிட்டு அப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படி இருட்டுல பார்த்தா அது வந்து மக்கர் தான். "நீ எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "நான் தான் அந்த வியாபாரியை கொன்னேன்." Makar Semyonik was silent, and so Axiona sat up and said, "What do you want? Go away, or I will call the god." Makar Semyonik bent close over Axiona and whispered, "Ivan Dimitric, forgive me." "What for?" asked Axiona. "It was I who killed the merchant and hid the knife among your things. I meant to kill you too, but I heard a noise outside, so I hid the knife in your bag and escaped out of the window." மக்கர் வந்து அமைதியா இருக்காப்புல. ஆக்சியோனை கேட்கிறாப்புல, இங்கிருந்து கிளம்பி போயிரு, இல்லைன்னா நான் வந்து செக்யூரிட்டி கூப்பிட்டுருவேன்ட்டு. அதுக்கு மக்கர் வந்து அமைதியா சொல்றாப்புல, "இவான், என்னை மன்னிச்சிரு." ஆக்சியோனா எதுக்குன்னு கேட்கிறாப்புல, "நான் தான் அந்த வியாபாரியை கொன்னேன், நான் தான் அந்த கத்தியை எடுத்து உன்னோட பேக்ல வச்சேன். நான் ஒரு சத்தம் கேட்டேன், உன்னை கொல்லுன்னு நினைச்சேன், ஆனா ஒரு சத்தம் கேட்ட உடனே நான் வந்து ஜன்னல் வழியா நான் எஸ்கேப் ஆயிட்டேன்."
என்னைய எப்பவும் மறந்திருப்பாங்க. Axiona was silent and did not know what to say. Marcus Simeonic slid off the bed shelf and knelt upon the ground. "Ivan Dimitrich," said he, "forgive me for the love of God, forgive me. I will confess that it was I who killed the merchant, and you will be released and you can go to your home." "It is easy for you to talk," said Axiona, "but I have suffered for you these 26 years. Where could I go to now? My wife is dead and my children have forgotten me. I have nowhere to go." ஆக்சியோனா அமைதியா இருக்காப்ல. அப்ப மக்கர் வந்து பெட்ல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு சொல்றாப்ல, "என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் தான் கொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உன்னை வந்து இனிமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீ வந்து வீட்டுக்கு போகலாம்." அப்புறம் ஆக்சியோனா சொல்றாப்ல, "நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டேன் உன்னால, 26 வருஷம். இப்ப நான் எங்க போவேன்? என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, என்னோட பசங்களும் என்ன மறந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க." Marcus Simeonic did not rise, but beat his head on the floor. "Ivan Dimitrich, forgive me," he cried. "When they flogged me with the knot, it was not so hard to bear as it to see you now. Yet you had pity on me, and did not tell. For Christ's sake, forgive me, wretch that I am." And he began to sob. மக்கர் வந்து எந்திரிக்கல. அவர் தலையை கீழே வச்சுட்டு, "இவான் என்னை மன்னிச்சிருங்க" அப்படிங்கிறாப்புல. என்னை வந்து சாட்டையடி அடிக்கும்போது கூட எனக்கு வந்துட்டு அதை வந்து நான் வந்து என்னால பொறுத்து கொள்ள முடிஞ்சுச்சு. ஆனா நீ வந்து என்னை வந்து காட்டி கொடுக்காம இருந்த பத்தியா, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. என்ன என்ன கடவுள் ஆணையா என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப மோசமானவன்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. கடவுளே, என்னோட கடைசி நேரம் வராதா? When Acciona heard him sobbing, he too began to weep. "God will forgive you," said he. "Maybe I am 100 times worse than you." And at these words his heart grew light, and the longing for home left him. He no longer had any desire to leave the prison, only hoped for his lost hour to come. In spite of what Acciona had said, Marcus Simeoni confessed his guilt, and when the order came for his release came, Acciona was already dead. ஆக்சியோனா வந்து அழுகிறத பார்த்துட்டு அவரும் அழ ஆரம்பிச்சிடுறாரு. கா கடவுள் வந்து உன்னை மன்னிப்பாரு, நான் வந்து உன்னோட 100 தடவை மோசமானவன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ஹார்ட் வந்து இதயம் வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு வந்து வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜெயிலை விட்டே நான் போக வேண்டான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கடைசி நேரம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி மக்கர் வந்து ஆக்சியோனா என்ன சொன்னாலும் மக்கர் போய் சொல்லிட்டாப்ல, நான் தான் கொலை பண்ணேன்ட்டு. உடனே அவருக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்துருச்சு. ஆனா ரிலீஸ் ஆர்டர் வரும்போது ஆக்சியோனா இறந்துட்டாரு. நம்ம 5 vocabulary words பார்த்தோம். Do you think there are many Axionaus in today's world? இந்த காலத்துலயும் Axionaus நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்களா? ரொம்ப நல்லவங்களா? Okay, thanks for watching and see you in the next video.